கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என் சூழ்நிலை என்ன காரியங்களை கொண்டு வந்தாலும் நம்முடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய தேவனை எப்பொழுதும் ஆராதிக்க நம்ம துரிதமாக இருக்கணும். அவருடைய வேத வசனங்களை படிக்கிறதுக்கும் அவருடைய வேத வசனங்களை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் நம்மளால் முடிஞ்ச வரை நமக்கு கொடுத்துருக்க அந்த ஆவியானவர் கொடுத்துருக்க அந்த வரங்களை நம்ம பயன்படுத்தணும். அதனால் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரியக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை நம்ம ஓய்வு நாளில் ரொம்ப ஆண்டவர் பிரியமான காரியங்கள் செய்யும் பொழுது எப்படி ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வசனத்தை மூலமாக ஒரு சம்பவத்தை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உண்மை கனம் பண்ணுகிறவளே நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கீங்க. உண்மையை முதலிடத்துல வைக்கும் பொழுது எங்களை நீங்கள் அதிகமாக ஆசீர்வித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கீங்க. உண்மை கனப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. உண்மையே நாங்கள் நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளாகவும் ஆவியான சொல்வதை நாங்கள் கேட்டு அது கீழ்ப்படிந்து ஆண்டவரை நடக்கிற பிள்ளைகளாகவும் காணப்பட கிருபை செய்யுங்க. வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கவும் உண்மையுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அதன் மூலம் அநேக பிள்ளைகளை எழுப்பத்தக்கதான கிருபையை தரமாக ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு எங்களுக்கு அந்த கிருபையை தந்துருக்கீங்க. அந்த கிருபையை நாங்கள் விரோதமாக்காதபடி எங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமான நாளாய் மாற்றித்தரமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கொண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கீங்க. தாயின் கருவிகளை உருவாக்கும் முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கீங்க, பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் ஆண்டவரே நீங்கள் நினைத்தது மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களில் அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து வளர்ந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற குறைகளை நிறைவாக்க, ஒரு நோய்களையும் பிரச்சனைகளையும் பிசாசு கொண்டு வர எல்லாமான காரியங்களையும் ஆண்டவரே நீங்கள் நீக்கி பிள்ளைகளை உங்களுடைய பிள்ளையாய் மாற்றி உமக்கென்று பயன்படுகிற பிள்ளைகளாய் மாறத்தக்கதான கிருபை தருணமாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ கற்றுத்தந்து வழிநடத்தமாக உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற பிற்படுத்திக்கொள்ளுங்க. இதை உங்களுடைய பிரசனம் உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அதுக்கு கீழ்ப்படியாக கற்றுத்தாங்க. இந்த கிருபையை எங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்துக்க கிருபை செய்யுங்க. துதிக்கான மயமெல்லாம் உதவி செலுத்துங்க. இயேசு ரட்சகனாகிய ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது உபாகமம் 5:12. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி தேவனாகி கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஓய்வு நாளை நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கி அந்த ஓய்வு நாளை ரொம்ப அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நாளுன்னு சொல்லி அந்த நாளில் மற்ற காரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சிருக்கோம். அதனால் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு மனுஷன் செஞ்ச காரியங்கள் கீழ்ப்படுத்தினால எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். ஒரு சுரங்க தொழிலில் செய்து வந்த ஒரு மனுஷன் எப்போவும் பாருங்கள் அந்த ஓய்வு நாளில் வேலையே செய்ய மாட்டார். ஆலயத்து காரியங்களில் பிரதி கொடுக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஊழியம் பண்ணுறது, ஆண்டவர் பற்றி சொல்கிறது, அந்த மாதிரி காரியங்களில் மாத்திரம்தான் அவர் செய்வார். அந்த ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையும் அந்த சுரங்க வேலையை பார்க்குறதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாலும் கூட அவர் போகவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சு ஆச்சரியமாக இருந்த ஒரு மனுஷன். அப்போ சுரங்க தொழிலில் இப்போ நம்ம எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி, கொஞ்சம் ஒரு 4 நாள் லீவ் விட்டாங்கன்னாக்கி திருப்பி பார்த்திங்கனாக்கி அந்த ஒரு நிறையா ஒரு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீ வந்துரு, எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோ, நான் காசு கொடுத்துறேன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களும் நிறைய பிள்ளைங்கள் வேலைக்கு போகிறவங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொழிற்சாலையெல்லாம் மெயினாக அந்த மாதிரி தான் செய்வாங்க. அந்த நாட்களில் தனியாக காசு கொடுத்துருவாங்க. காசு இப்போ பணம் அதுக்கேற்ற பணத்தை தந்துடுறேன், நீ அந்த நாளைக்கு அந்த வேலையை முடிச்சு தந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சுரங்க தொழிலையும் வேலை நிறைய அவசர வேலையெல்லாம் வந்ததுனால அந்த ஓய்வு நாள்லேயும் நீங்கள் எல்லோரும் செய்யுங்க, கட்டாயமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்திருக்கிற அந்த ஆள் முதலாளி சொல்லி நீங்கள் எல்லாருமே வந்துடுங்க, எல்லாருமே தொழிலை இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்யணும், எனக்கு அவசரமாக இந்த தேவைப்படுது, அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் நான் வாரோம், எங்களுக்கு நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் என்ன செஞ்சாருன்னா, நான் வரமாட்டேன், எனக்கு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் எனக்கு ஆண்டவருக்கு நான் செலவு பண்ணுறதுனால அதை நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லுறதுனால நான் அதெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் மறுத்துட்டார். அப்போ நீ இப்படி எல்லோரும் வரேன்னு சொல்லும்பொழுது நீ மட்டும் என்ன நீ வரமாட்டேன்னு சொல்கிற, உனக்கு காசு தரேன்னு சொல்கிறேன், நீ ஒன்றும் ஃப்ரீயாக பண்ண போகிறதில்ல, உனக்கு பணம் தரேங்க, அப்புறம் பணம் ஒன்று கிடச்சினா உனக்கு குடும்பத்துக்கு நடத்துறதுக்கு நல்லது தானே, அதனால் ஏன் வரமாட்டேன்னு சொல்கிற, அப்போ நீ வேலையிலேருந்து நின்று உங்கள் ஆண்டுகிட்டே போய் நீ கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறுதளிக்கிற மாதிரி ஒரு வார்த்தைன்னு சொல்லி அவன் வெளியே வேலையை விட்டு எடுத்துட்டான். உடனே இவன் வெளியில் இருந்தாலும் சரி, நமக்கு முதலாவது ஆண்டவர் தேடணும் அப்படிங்கிறதுல இந்த ஆள் ரொம்ப முக்கியமாக இருந்ததுனால சரி நான் வேலையை விட்டு போயிருந்தேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போனோன்னே தனியாக அந்த அறையில் போய் அந்த முதலாளிகிட்ட போய் சரி ஐயா நான் வேலையை விட்டு நான் போயிருந்தேன்,
ஆனால் இதை போய் நான் ஆண்டுகிட்ட சொல்லி நான் என்ன சொல்லணும், என்ன எதுக்காக என்ன நான் உண்மையாக ஊழியம் பண்ணேன், உமக்கு ஆலயத்துக்கு போகிறேன்னு சொன்னேன், அதுக்காக இவர் வெளியே என்ன வேலை விட்டு எடுத்துட்டாரு, என்ன ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டுகிட்ட மட்டும் கேட்பேன்னு சொல்லி அந்த அவர்கிட்ட போய் சொல்லிவிட்டு இவர் வந்து விடை பெற்று நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். சில நாளுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சிச்சு. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கி அவரோட நண்பன், அவரோட ஃப்ரெண்டு வந்து இந்த ஆள் எப்போவுமே சோகமாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவன் போய் கேட்கான், என்னங்க நீங்கள் நல்லா ரொம்ப முதலாளின்னா நிறையா வேலைக்கெல்லாம் நிறையா இருக்கிறதுனால எல்லாருமே சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க, யாரும் தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவர் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து, என்ன நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்களே, என்ன இப்போ ஒரே கவலையாக முகம்லாம் வாடி போய் என்னமோ இருக்க மாதிரி ஒரு கவலையோடு இருக்க மாதிரி இருக்குதே அப்படின்னு சொன்னோம்னா, ஆமாம் இந்த கொஞ்ச நாளாக எனக்கு சமாதானமே இல்லை, நான் வந்து ஒரு நல்ல பக்தி உள்ள ஒரு மனுஷன், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்த ஒரு மனுஷன் வந்து என் தொழிற்சாலையிலேருந்து அவரை வந்து வேலையிலேருந்து எடுத்துட்டேன், அந்த காரணம்தான் என்னை மீண்டும் மீண்டும் அந்த சமாதானம் இல்லாமல் இருக்கிறது காரணம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது. அதனால் நான் வந்து தவறு பண்ணிட்டேன். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தா அவருக்கு உரிமை இருக்குது, ஒருத்தருக்கும் நம்ம வாழ்க்கையில் உரிமை இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி உரிமையை அவர் வந்து செய்கிறாரு. இவர் வந்து அதுக்கு வேலையை விட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா குடும்பங்கள் பிள்ளைகள் அதெல்லாம் வளர்க்கணுங்கும்போது ஒரு வேலையை நம்பி தான் இருப்பாங்க. அப்போ திடீர்னு வேலையை விட்டு அவங்க ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவர் வந்து ஆண்டவர் பிள்ளை எப்படியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு அவர் போயிட்டார். ஆனால் இந்த மனுஷனுக்கு எதையும் குத்தப்பட்டதாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தானியலை சிங்கக்கவியில் போட்டு அந்த ராஜா வந்து என்ன செஞ்சான், கவலைப்பட்டு இருந்தான் பார்த்தீங்களா. ஆனால் முத்திரை வச்சதுனால அவங்கள்ட்ட போட சொல்லி ராஜா சொன்னது திருப்பி மாற்றம் சொல்ல முடியாது, மாறி எழுதலாம் முடியாது. அதனால் கொண்டு போய் போட்டுட்டு அவர் விடிய தூங்காமல் இருப்பார்ல, அந்த மாதிரி இவனும் தவறு செஞ்சிட்டோம். அந்த ஆண்டவருக்கு பிரியமான மனுஷன், எவ்வளோ நல்லா வேலை பார்க்குற மனுஷன், அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பார்த்து இப்படி இந்த ஒரு காரணத்துக்காண்டு வேலை விட்டு எழுதிட்டோம்னு சொல்லி எனக்கு அதுதான் காரணமாக இருக்குன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்காரு. சொன்னோன்னா அப்போ இது என்ன பெரிய காரியம், வேலைக்கு வேலை சேர்த்துட்டு கூப்பிட்டோம்னா இங்கே வருவார், வந்தோம்னாக்கி நான் திருப்பி வேலைக்கு என்கிட்டே வா அப்படின்னு சொல்லி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்கி உங்கள் கவலையெல்லாம் மறந்து போகும், நீங்கள் சரியாயிரும், உங்களுக்கு பிரச்சனையும் உங்களுக்கு சமாதானம் சரியாக கிடச்சிரும், நீங்கள் அது செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவர் யோசனை பண்ணோன்னு சொன்னது, இந்த காரியம் ரொம்ப சரியாக தான் இருக்குது, நீங்கள் சொல்கிற காரியம் எனக்கு தோணவே செய்யலை, திரும்ப போய் எப்படி கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுமா. இல்லை அப்படி இல்லை, அவர் வந்து கடவுளுடைய மனுஷன், அப்படிலாம் மன்னிச்சிருவார் அவங்கள அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது திரும்பவும் அந்த தொழிற்சாலைக்கு வேலைக்கு கூப்பிட்டோன்னே அவர் வர்றாரு. அவருக்கு கூப்பிட்டோன்னே வந்தோடனே பாருங்கள் அவருக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள், சேர்த்து சம்பளம் ஒரு சம்பளம் கொடுக்குறத பதவியும் உயர்த்தி அவருக்கு வந்து சம்பளமும் நிறையா கொடுத்து, அது மாத்திரம் இல்லைங்க, ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும், நம்மளை கொண்டு என்ன செய்ய முடியுங்கிறத நம்ம அந்த சம்பவத்தின் மூலமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து பாருங்கள் அந்த சம்பளத்தை அவர் கொடுத்து அவரை உயர்த்தினது மாத்திரம் இல்லை, அன்னையிலேருந்து அந்த சுரங்க தொழிலுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் எப்பவும் வாரந்தோறும் லீவு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த நாளையே வந்து ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்த ஒரு மனுஷன் மூலமாக ஆண்டவர் பாருங்க எப்படி செஞ்சுருக்காரு பெரிய காரியங்களை. அந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவு அப்படின்னு சொல்லி அந்த சுரங்க தொழிற்சாலையில் அதை வந்து இப்போ சொன்னாராமா, சொல்லி அப்புறம் லீவ், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. அப்போ ஒரு மனுஷன் வந்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவனை உயர்த்துறது மாத்திரம் இல்லை, அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துக்கிற ஒரு இடமா மாற்றுறாரு. ஒருவேளை அவங்க வந்து ஆலயத்துக்கு போகிறவங்களா இருந்திருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு காரியங்கள் அவங்க செய்ததுக்கு அவர் வந்து ஒரு வழி வகுத்த ஒரு மனுஷனாக மாறிட்டார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்தோம், நம்ம இருக்கோம், நம்ம பேசுகிறோம், மற்றவங்களோட பேசுகிறோம், நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கலாம், மற்ற நம்ம பேசுகிற இதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த பிள்ளைங்களாக நம்ம மாறணும். ஆண்டவரை உயர்த்தும் போது அவர் நம்மளை உயர்த்துவார், அவரை கனம் பண்ணும்பொழுது நம்ம வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். அதனால் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கறதுக்கு நம்ம முக்கியமாக இருக்கணும். இந்த உபாமத்தில் சொன்ன மாதிரி தான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய், அதனால் பரிசுத்தமானா ஆண்டவருக்கு பிரியமானது செய்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கிற பிள்ளைங்களாக இருந்தோம்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம இந்த சம்பவத்தை நீங்கள் நல்லா தியானிங்க. இன்னும் நடந்த சம்பவம் தான். ஒரு பையன் காலேஜில் ஒர்க் பண்ணான், காலேஜில் படிச்சுட்டு அந்த வேறு ஒரு இடத்துல நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் அவனுக்கு ஒரு 1.25 லட்சம் சம்பளத்தில் உடனே அவனுக்கு வந்து வேலையும் கிடச்சிது. ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் படிச்சுட்டு வேலை கிடச்சிது. உடனே அவன் வந்து போனால் ஒரு சாட்சி சொன்னான்.
அவன் வந்து பாருங்கள் வேலை கிடச்சோன்னா போயிட்டான். போனோடனே அங்கே கம்பெனியில் வேலை பார்த்து நல்ல சம்பளம். அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரே பையன் நல்லா எங்கள் ஆலயத்துக்கு வரவன் எனக்கு நல்லா தெரியும். அவங்க அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பையன் 1,50,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்கான். நல்லா பக்தியாக இருக்கான். ஆண்டவருக்குன்னு ஊழியம் பண்ணுதான். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஊழியம் பண்ணுவான். பாட்டு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்குலாம் வருவான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி இருந்த பையன் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு நாள் என்னச்சுன்னா, நீங்கள் எனக்கு வந்து வேலைகள் நிறைய இருந்ததுனாக்கி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலைக்கு வரணும். அப்போ நீ வேலை இல்லாமல் வேலைக்கு நீ வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துருப்பா. எனக்கு வேலைக்கு நல்லா வேலை செய்த, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால் வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உடனே அவன் சொல்லிட்டான், இல்லைங்க நான் ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே நான் வந்து சண்டே கிளாஸ் போகணும், அப்புறம் மியூசிக் ஏதாவது பண்ண போவேன், ஏதாவது வீட்டில் ஜெபமனுக்கு போவேன், பிறகை கொடுக்க போவேன், கிராமத்தில் ஊழியம் பண்ண அவங்க கூட போவேன். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நானே காலையில் எழுந்திரிச்சு போனேன்னா சாயந்தரம் தான் வருவேன், அதனால் எனக்கு வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருக்கான். என்னப்பா இப்படி நல்லா வேலை பார்க்க, நான் உனக்கு சம்பளமும் ஜாஸ்தி கொடுக்கேன், நீ வா அப்படின்னு சொன்னோம்னாக்கி அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னடா இவன் இப்படி முடியாதுன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் சொல்லலைனாலும் இவன் என்ன செஞ்சான், இனிமேல் இது ஒரு பிரச்சனையாக தான் நமக்கு வரும்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப வாலிப வயசு நல்லா ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணதுனால என்ன பண்ணால் அம்மா அப்பாட்டையும் கேட்கல, ஒன்றும் கேட்கல, வேலையை எழுதி போட்டு வந்துட்டான். வந்துட்டு வீட்டில் வந்து சொன்னோம்னாக்கி பாருங்கள் வேலையை எழுதி போட்டு வந்துட்டாம்மா, இப்படி இந்த மாதிரி நல்ல வேலை கிடச்சிருக்குது, இப்படி வேலையை எழுதி போட்டு வந்துட்டான், ஒன்றுமே சொல்லவே செய்யலை, எங்கிட்டையும் சொல்லலை. அவங்க என்னமோ ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்ருக்காங்க, சரி அது பேசி முடிச்சுக்கலாம், அவங்க சொன்னால் கேட்குற கம்பெனி தான், ஆனால் இவன் வந்து கோவத்தில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், தம்பி ஏன் அப்படி இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னா, நான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறவன், நான் அந்த காசுக்காண்டி நான் வந்து சம்பளத்துக்காண்டி நான் போக மாட்டேன், என்ன ஆண்டி நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் என்கிட்ட சொன்னான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கி நான் அதை அப்படியே விட்டாச்சு. ஒரு வாரம் கழித்து அடுத்த வாரம் சண்டே வரும்போது சொன்னால், எனக்கு அது மாதிரி 2 மடங்கு சம்பளத்துக்கு வேறு ஒரு வேலை கிடச்சிருக்கு, ஞாயிற்றுக்கிழமை எப்பவும் லீவு தான், அந்த கம்பெனி நமக்கு பிடிச்ச கம்பெனி தான், அந்த மாதிரி நமக்கு நல்லா தெரிஞ்ச கம்பெனி, அதில் வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, சரி நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்ததுனால ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, அவனை கனம் பண்ணிட்டாரு. நம்ம வந்து ஏதோ சம்பளம் நிறைய கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த வேலையை விட்டு வந்துட்டானேன்னு நான் கூட கவலைப்பட்டேன். ஏன்னா பின்னாடி வாழ்க்கைக்கு வந்து வேலை இல்லைன்னா கஷ்டமே அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். ஆனால் ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதிச்சு அவனை வந்து நல்லா வேலையில் வச்சுருக்காருமா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. தம்பின்னு சொன்னால் அதனால் ஜெபம் பண்ணுவோம், நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஊழியம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து நம்மளை கைவிடவே மாட்டார், நம்மளை கனம் பண்ணுவார். அவருடைய ஓய்வு நாள் வந்து எப்பவுமே ஆண்டவருக்குன்னு நம்ம செலவு செய்கிறத நம்ம வந்து விடவே கூடாது ஆண்டி அப்படின்னு அவன் சின்ன பையனாக இருந்தாலும் சொன்னான். ரொம்ப சந்தோஷம்தான், அதுதான் கரெக்டு, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பாருங்கள் ஆலயத்துக்கு போனாக்கி போகவே மாட்டாங்க, தூங்கிட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இருக்காமல் ஆலயத்துக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக வேத வசனம் படிக்கணும், சண்டே கிளாஸ் போகணும், சர்ச்சுக்கு போகணும், ஏதோ மீட்டிங்னா போகணும், இல்லாட்டா ஏதாவது நம்ம ஊழியம் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு போகணும். அப்படிங்கிறதுலாம் நம்ம இருந்தோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் வந்து தடைப்பட்டு இருக்கும்போது அந்த தடைகள்லாம் நீக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்ம செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த தம்பிக்கு செஞ்சது மாதிரி இந்த சம்பவத்தில் நம்ம பார்த்தோம் பாருங்க, எப்படி உயர்த்தினார். அந்த ஒரு சுரங்க தொழிலே வந்து அந்த இடமே வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆண்டவருக்கு சொந்தமானதாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அவங்க லீவ் விடுதாங்கன்னா பாருங்கள், ஒருத்தரும் அப்படிலாம் செய்யவே மாட்டாங்க. எதுக்கு நம்ம செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த ஒரு தம்பி மூலமாக எவ்வளோ ஒரு இதை ஒரு மனுஷன் மூலமாக பாருங்கள் எவ்வளோ காரியங்கள் செஞ்சுருக்காருன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஆசீர்வாதமாக இருக்கணும்னாக்கி நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், மற்ற நம்ம வேலை செய்யும்போது இடத்துலையும் பாருங்கள், நம்மளை வேலையை விட்டு எடுத்துட்டோம்னாக்கி அவங்களுக்கு வந்து தூங்கவே வராது. ஆண்டவர் அந்த மாதிரி செய்கிற ஆண்டவர் இந்த செஞ்சார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செஞ்சு அவங்கள உயர்த்துறது மாத்திரம் இல்லை, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைங்களாம் அந்த இடத்துல நம்மளை ஆசீர்வத்து கனம் பண்ணுகிற தேவனாக இருக்காரு. அதனால் நாம் வந்து எப்போவுமே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குற பிள்ளைங்களா நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும். அப்போ ஆண்டவர் கனம் பண்ணுவார். பிசாசு எத்தனை திட்டங்கள் வச்சுருந்தாலும் அத்தனை திட்டங்களும் ஒன்றுமில்லாமல் செய்து ஆண்டவருடைய திட்டத்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு எந்த இடத்துல கொண்டு போயினாலும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவர். அதனால் உண்மையாக ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைங்களா, நம்ம வேத வசனத்துக்கு கீழ்படுகிற பிள்ளைங்களா, ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு எப்படி நம்ம ஊழியம் பண்ணணும், எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம செய்யும்பொழுது, சின்ன வேலையாக இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்குன்னு செய்யும்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செஞ்சு நம்மளை ஆசீர்வதிப்பார். அதை நம்ம பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 4:11 பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராக இருக்கிறீர், நீர் சகலத்தையும் சிருஷ்டித்தீர். ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம், கனம் மகிமை எல்லாமே ஆண்டவருக்கு மாத்திரம் தான் நம்ம செலுத்தணும். நம்ம முதலிடம் ஆண்டவர் கொடுக்குற நம்ம வாழ்க்கையை ஒரு நாளும்
ஆண்டவர் வந்து வெறுமையாக நம்மளை விடவே மாட்டார். அதனால் நீங்கள் உங்கள் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அவருக்கு அந்த ஓய்வு நாளில் நம்ம ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாளாக நம்ம வந்து ஆசிரித்து நம்ம வழிநடத்தப்படும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்தை தந்து நம்மளை நடத்துவார். மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நம்மளை உயர்த்துவார். இந்த தம்பிக்கு செஞ்சது போல் நமக்கும் செய்வார். அதனால் நீங்கள் முதலிடத்தை ஆண்டவர் கொடுங்க. ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்து செய்யுங்க. வாலிப பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லாட்டா வயதானவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியுமோ நம்மளால் செய்ய முடிஞ்ச ஊழியங்களை நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு செய்யும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஏனோ தானே நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. வீணான ஒரு ஏதோ டிவியை பார்த்தோம், அதில் ஏதோ ஒரு சீரியல் பார்த்தோம், அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னாக்கி அவனுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தில் போகும்போது இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவாங்க. அதனால் அந்த காரியங்களை நம்ம தவிர்த்து ஆண்டவருடைய வேத வசனங்களுக்கு முதலிடம் கொடுப்போம். இந்த நாட்களில் அப்படி தான் நம்ம தியானிச்சிட்டு இருக்கோம். முதலிடம் ஆண்டவருக்கு தான். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளையும் வந்து கனப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்மளை மாற்றுவதை நம்ம பார்க்க முடியும். அப்படி கண்டுகொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய நல்லா ஜெபிங்க, வசனத்தை தியானிங்க, சம்பவத்தையும் தியானிங்க. நமக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார்னு சொல்லி விசுவாசமும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாட்களை தியானித்து வசனங்களையும் சம்பவங்களையும் நினைத்து உங்களுக்கு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை கனப்படுத்தினவனே, ஆண்டவரே, அந்த தம்பியை எப்படி கனப்படுத்தி அவனை உயர்த்தி வழிநடத்தினீங்களே சுவாமி. தகப்பனே, ஒரு ஆராதனையே ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய சிலாக்கியத்தை தந்தீங்களே சுவாமி. தகப்பனே, அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியங்களை செய்கிற தேவன், உமக்கென்று அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படி செய்கிறீர். அதை நாங்கள் நினைத்து ஓய்வு நாளிலையும் எந்த நேரத்திலும் சுவாமி எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீரோ, என்ன திட்டம் வைத்திருக்கிறோ அந்த திட்டத்திலே நாங்கள் நடந்து செல்லவும், தகப்பனே உண்மை ஆராதிக்கிறதிலே நாங்கள் ஆண்டவரை பரிசுத்தமாய் ஆராதிக்கவும் எங்களுக்கு நீ கிருபை பாராட்டி வழிநடத்தமாக ஜெபிக்கிற சுவாமி. கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ தர வேண்டுமாய் நோக்கி பார்க்கிற சுவாமி. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வயதானவங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள்
ஆண்டவரே உண்மை முதலிடத்திலே வைத்து நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. உமக்கென்று ஏதாவது செய்ய நாங்கள் தீர்மானித்து நம்முடைய சித்தத்துக்கு இந்த திட்டத்துக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. உண்மை முதலிடத்திலே வைத்து கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் அந்த ஆசீர்வாதத்தை உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. என்னை கனம் பண்ணுகிறவன் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படியே நீங்கள் வழி நிறுத்தவனுமா ஜெபிக்கிறோம். கனத்துக்கும் மகிமைக்கும் உரியவர் நீங்கள் ஒருவர் மாத்திரம் என்று நாங்கள் விசுவாசித்து உம்மிடத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. வசனத்தில் இன்னும் அதிகமாக நிற்க கிருபை செய்யுங்க. உண்மையாய் உம்முடைய ஆண்டவரே உங்களுடைய வசனத்துக்கு நடுங்குற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கவும் உங்களுடைய பாத்திரை அமர்ந்திருந்து நீங்கள் சொன்னதை கேட்டு அப்படி நடக்கும் அவையானவர் எங்களுக்கு உதவி செய்வனுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாட்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை அப்படியே அற்புதமாக நடத்தவனுமா ஜெபிக்கிறோம். உண்மை ஆண்டவரே எப்பொழுதும் உண்மை முன்வைத்து நாங்கள் நடந்து செல்ல கிருபை செய்யுங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை தந்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நாளில் எங்களை ஆசிரித்து வழிநடத்துவது தயக்கா நன்றி. சத்துரு எத்தனையோ திட்டங்கள் வைத்து எங்களை விடத்தல்ற பார்க்கும்போது தேவ கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருந்து எங்களை வழிநடத்தவுமா ஜெபிக்கிறோம். எல்லா நோய்கள் பிரச்சனையை கொண்டு வருகிற எல்லாமான காரியங்களிலும் எங்களை விலக்கி காத்து எங்களை வழிநடத்தவுமா ஜெபிக்கிற சுவாமி. எல்லா தடைகளையும் நீக்கிற தேவன், எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிப்பேன்னு சொல்லி அழைத்த தேவன், வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் ஒளிந்து போ என்று சொன்ன தேவன், அப்படியே உண்மை கனப்படுத்துகிற பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரை உயர்த்தி வழிநடத்துகிற தேவன் என்று இந்த நாட்களில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீது உங்கள் பிரச்சனை மாத்திரம் தாங்கி வழிநடத்த வேண்டுமா ஜெபி. சுகம் நலன் எல்லாம் உம்முடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் காணப்பட பிள்ளைகளை ஆசிரியத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். அப்படியே நீ செய்து வழிநடத்துவதற்காக நன்றி. எங்கள் ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறபடியா நன்றி. அதிகமாக உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்கு வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பலத்துக்காக நன்றி, உங்களுடைய ஞானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தவனுமாய் ஜெபிக்கிறோம். துதி கனமாய் மேல அமக்கை செலுத்துகிறோம். ஏசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.